Namaste to all, welcome to my channel SK Hindi Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஃபேமிலி ரிலேட்டட் ஹிந்தி சென்டென்சஸ் இன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் 25 டெய்லி யூஸிங் பேசிக் சென்டென்சஸ் தான் இருக்க போது, எல்லாமே ஃபேமிலி ரிலேட்டட் சென்டென்சஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக நீங்களும் ஹிந்தி கற்றுக்கலாம். ஸோ நிறைய ஹிந்தி வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க, பிகாஸ் ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு அடிப்படை அதுதான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், என் குடும்பம் பெரியது. என் அப்படின்னா மேரா, குடும்பம் ஃபேமிலி அப்படின்னா பரிவார் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். பெரியது அப்படின்னா படா ஹே, படானா பிக், பெரியது. சோட்டா அப்படின்னா சிறிய. என் குடும்பம் பெரியது, மேரா பரிவார் படா ஹே. நெக்ஸ்ட் ஒன், எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கிறார்கள். ஹமாரே கர் में 4 लोग है. எங்கள் வீட்டில் அப்படின்னு வரும்போது ஹமாரே கர்மே, வீட்டில், கர்மே 4 4. பேர் அப்படின்னா லோக், இருக்கிறார்கள், ஹே, ஹமாரே கர்மே 4 லோக் ஹே. நெக்ஸ்ட் ஒன், இவர்கள் என் பெற்றோர். இவங்க வந்து என்னோட பேரண்ட்ஸ். இதை எப்படி நம்ம ஹிந்தியில் சொல்லலாம்? யக் மேரே மாதா பிதா ஹே. யக் மேரே என்னுடைய, மாதா பிதா ஹே. மாதா அப்படின்னா அம்மா, பிதா அப்படின்னா அப்பா. யக் மேரே மாதா பிதா ஹே. நெக்ஸ்ட் ஒன், என் அம்மா ஒரு இல்லத்தரசி. மை மதர் இஸ் ஒன் ஹோம் மேக்கர். ஸோ இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? மேரி மா ஏக் கிருஹிணி ஹே. கிருஹிணி ஹே. என் அம்மா, மேரி மா ஒரு, ஏக் கிருஹிணி ஹே, இல்லத்தரசி அப்படின்னா கிருஹிணி. அடுத்தது, என் அப்பா ஒரு ஆசிரியர். ओके, मेरे पिता एक शिक्षक है. शिक्षक है. मेरे पिता एक शिक्षक है. ஓகேவா? என்னோட அப்பா ஒரு டாக்டர் அப்படின்னா மேரே பிதா ஏக் டாக்டர் ஹே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். மேரே பிதா ஏக் டாக்டர் ஹே. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு 2 அண்ணன் தம்பிகள் உள்ளனர். மேரே தோ பாய் ஹே. அண்ணன் தம்பிகள் ரெண்டுமே சேம் தான். ஸோ மேரே தோ பாய் ஹே, மேரே 3 பாய் ஹே, मेरे एक பாய் है. எனக்கு ஒரு தம்பி அப்படின்னா மேரே ஏக் பாய் ஹே, மேரே தோ பாய் ஹே, எப்படினாலும் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். ஸோ தங்கை அப்படின்னு வரும்போது அக்கா தங்கை ரெண்டுத்துக்குமே பெஹன் அப்படின்னு சொல்லணும். ஸோ தங்கை அப்படிங்கிறப்ப சின்னவங்க, ஸோ சோட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். மேரி ஏக் சோட்டி பெஹன் ஹே. சோட்டி பெஹன் ஹே, மேரி ஏக் சோட்டி பெஹன் ஹே. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் அனைவரும் ஒன்றாக வசிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கோம். இது எப்படி சொல்லலாம்? ஹம் சப் ஏக் சாத் ரகத்தே ஹே. ஹம் சப் நாங்கள், அனைவரும், அனைவரும்னா சப், ஹம் சப் ஒன்றாக, ஏக் சாத் ரகத்தே ஹே. ஹம் சப் ஏக் சாத் ரகத்தே ஹே. அடுத்தது, என் அண்ணன் அல்லது தம்பி கல்லூரிக்கு செல்கிறான். என்னோட அண்ணன் இல்லாட்டி தம்பி வந்து காலேஜுக்கு போகிறான். மேரா பாய் காலேஜ் ஜாத்தா ஹே. என்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லும்போது மேரா படா பாய் அப்படின்னு சொல்லிக்கலாம். என்னோட தம்பி அப்படின்னு சொல்லும்போது மேரா சோட்டா பாய் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். மேரா பாய் காலேஜ் ஜாத்தா ஹே. நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறோம். நாங்கள் ஒருவருக்கவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவோம். இது எப்படி சொல்லலாம்? ஹம் ஏக் தூசரே கி மதத் கர்த்தே ஹே. ஹம் அப்படின்னா நாங்கள், ஒருவருக்கொருவர், ஏக் தூசரே கி உதவி அப்படின்னா மதத் செய்கிறோம் அப்படின்னா கர்த்தே ஹே. ஹம் ஏக் தூசரே கி மதத் கர்த்தே ஹே. அடுத்தது, எங்கள் வீடு மிகவும் அழகானது. எங்கள் வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஹமாரா கர் பகுத் சுந்தர் ஹே. எங்கள் வீடு, ஹமாரா கர், கர்னா வீடு, மிகவும் அப்படிங்கிறப்போ பகுத், அழகானது அப்படின்னா சுந்தர் ஹே. ஹமாரா கர் பகுத் சுந்தர் ஹே. ஹமாரா கர் பகுத் சுந்தர் ஹே. என் அம்மா சமைக்கிறார். எங்கள் அம்மா சமைக்கிறாங்க. இது எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? மேரி மா கானா பக்கா ரஹி ஹே. மேரி மா என் அம்மா சமைக்கிறார். கானா அப்படின்னா சாப்பாடு, சமைக்கிறார் அப்படின்னா பக்கா, பக்கா ரஹா ஹே இல்லைனா பனா ரஹா ஹே அப்படின்னு சொல்லிக்கலாம். என் தாத்தா கிராமத்தில் வசிக்கிறார். மேரே தாதாஜி காவ் மே ரகத்தே ஹே. என் தாத்தா, மேரே தாதாஜி கிராமத்தில் அப்படின்னா காவுமே, வசிக்கிறார், ரகத்தே ஹே. மேரே தாதாஜி காவுமே ரகத்தே ஹே. காவுமே ரகத்தே ஹே. என் பாட்டி எனக்கு கதைகள் சொல்வார். இது எப்படி சொல்லலாம் ஹிந்தியில்? மேரே தாதி முஜே கஹானியா சுனாத்தி ஹே. மேரி தாதி என்னுடைய பாட்டி
मुझे எனக்கு कहानियाँ கதைகள் சொல்லுவார் सुनाती है मेरी दादी मुझे कहानियाँ सुनाती है அடுத்தது உங்கள் அப்பா பெயர் என்ன आपके पिताजी का नाम क्या है உங்கள் அப்பா பெயர் என்ன आपके அப்பா पिताजी का பெயர் नाम என்ன क्या है आपके पिताजी का नाम क्या है नेक्स्ट वन முற்றிலும் உண்மை பில்குல் சச் முற்றிலும் அப்படின்னா பில்குல் உண்மை அப்படின்னா சச் பொய் அப்படின்னா ஜூட் இப்போ முற்றிலும் பொய் அப்படின்னா பில்குல் ஜூட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஸோ முற்றிலும் உண்மை அப்படின்னா பில்குல் சச் பில்குல் சச் அடுத்தது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்போமா ஸோ இதுக்கு ஹிந்தியில் ஆப் கைசே ஹே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஆப் கைசே ஹே நீங்கள் ஆப் எப்படி கைசே ஹே ஆப் கைசே ஹே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஆப் கைசே ஹே ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நேற்று நான் பெங்களூரிலிருந்து வந்தேன் நேற்று நான் பெங்களூர்லேருந்து வந்தேன் இது எப்படி சொல்லலாம் கல் மே பெங்களூர் சே ஆயா நேற்று அப்படின்னா கல் கல் மேனா நான் பெங்களூரிலிருந்து பெங்களூர் சே வந்தேன் வந்தேன் அப்படிங்கிறது ஆயா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் கடைக்கு முன்னால் ஒரு கோவில் உள்ளது துகான் கே சாம்னே ஏக் மந்திர் ஹே கடைக்கு முன்னால் அப்படின்னா துகான் கே சாம்னே சாம்னேனா முன்னால் கடைக்கு அப்படின்னு வரும்போது துகான் கே ஒரு கோவில் ஒரு மந்திர் ஏக் மந்திர் ஹே துகான் கே சாம்னே ஏக் மந்திர் ஹே அடுத்தது ஆஃபீஸ்க்கு அருகில் கோவில் உள்ளது ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது இது எப்படி சொல்லலாம் ஆஃபீஸ்கே பாஸ் மந்திர் ஹே ஆஃபீஸ்கே பாஸ் அருகில் அப்படின்னு வரும்போது பாஸ் ஆஃபீஸ்கே பாஸ் மந்திர் ஹே கோவில் உள்ளது ஆஃபீஸுக்கு அருகில் கோவில் உள்ளது ஆஃபீஸ்கே பாஸ் மந்திர் ஹே அடுத்து உங்களுக்கு என்ன வேண்டும் ஆப்கோ கியா சாஹியே உங்களுக்கு அப்படின்னு வரும்போது ரெஸ்பெக்டாக ஆப்கோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் என்ன வேண்டும் கியா சாஹியே என்ன அப்படின்னா கியா வேண்டும் அப்படின்னா சாஹியே உங்களுக்கு என்ன வேண்டும் ஆப்கோ கியா சாஹியே ஆப்கோ கியா சாஹியே அடுத்தது வேலை எவ்வாறு செல்கிறது உங்கள் வேலைலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்போமா ஸோ அதுக்கு காம் கைசே சல்தா ஹே காம் கைசே சல்தா ஹே காம் அப்படின்னா வேலை எவ்வாறு செல்கிறது அப்படின்னு வரும்போது கைசே சல்தா ஹே அப்படின்னு கேட்கணும் காம் கைசே சல்தா ஹே காம் கைசே சல்தா ஹே அடுத்தது நீ என் வீட்டுக்கு வா நீ வந்து என் வீட்டுக்கு வா இது எப்படி சொல்லலாம் தும் மேரா கர் ஆவோ தும் மேரா கர் ஆவோ நீ அப்படின்னு வரும்போது தும் என் வீட்டுக்கு மேரா கர் வா அப்படிங்கிறப்போ ஆவோ தும் மேரா கர் ஆவோ தும் மேரா கர் ஆவோ அடுத்தது உன்கிட்ட என்ன இருக்கு தும்ஹாரே பாஸ் கியா ஹே உன்கிட்ட அப்படின்னு வரும்போது தும்ஹாரே பாஸ் என்ன இருக்கு கியா ஹே உன்கிட்ட என்ன இருக்கு தும்ஹாரே பாஸ் கியா ஹே தும்ஹாரே பாஸ் கியா ஹே ஓகே நெக்ஸ்ட் ஒன் பின்னர் பார்க்கலாம் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோமா ஸோ இதுக்கு ஹிந்தியில் பாத் மே மிலேங்கே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் பின்னர் அப்படின்னு வரும்போது பாத் மே மீட் பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னு வரும்போது மிலேங்கே பாத் மே மிலேங்கே ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த 25 ஹிந்தி சென்டென்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீப் லேர்னிங் அண்ட் சப்போர்ட்டிங் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங் தேங்க்யூ டு ஆல் தன்யவாத்